ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி என்பது அஷ்டாங்க யோகம். இதில் சமாதி என்பதுதான் உயர்நிலை. அந்த சமாதியை அடைவதுதான் யோக சமாதி, யோக சித்தி என்று சொல்லப்படுகிறது. மற்ற 7 யமன் முதல் கொண்டு தாரணை என்பது வரையிலும் 7 அங்கங்கள் சமாதிக்கு அங்கங்களாக சொல்லப்படுகின்றன. சமாதி என்பதை தற்காலத்தில் பேச்சு வழக்காக நாம் சொல்லக்கூடிய அந்த சமாதியாக நினைக்கக்கூடாது. இது யோகத்தினுடைய பரிபக்குவமான நிலை. காற்று இல்லாத இடத்தில் ஏற்றி வைக்கப்பட்டதான தீபம் எப்படி அச்சஞ்சலமாக ஆடாது அசையாமல் இருக்குமோ அதுபோன்று அமர்ந்த நிலையிலேயே உள்ளுக்குள்ளே அந்தர்யாமியான அந்த பரமாத்மாவை அனுபவிப்பது. பகவத் அனுபவம் என்பது அது ஒரு தனிப்பட்டதான ஆனந்தத்தை நமக்கு தரக்கூடியது. அத்தகையதொரு சமாதி அதை யோகத்தின் மூலமாக அடைந்த மகாத்மா ஸ்ரீமன் நாதமுனிகள். பரம்பரையாக பெரியோர்களாலே உபதேசிக்கப்பட்டு சிரேஷ்ட குலமான அந்த சொட்டை குலத்தில் ஸ்ரீமன் நாதமுனிகள் தற்பொழுது ஜெகதாச்சாரியராக விளங்கி வருகிறார். ஒரு சமயம் அரசன் மிகவும் வைபவத்துடன் எம்பெருமானை அங்கே காட்டு மன்னாரை சேவிப்பதற்காக வந்தான். அரசன் வருகிறான் என்றால் கோலாகலத்திற்கு கேட்கவா வேண்டும்? அந்த காட்டு மன்னார் கோவில் முழுவதும் ஒரே கோலாகலம், ஒரே கலகலப்பு. அரசன் வந்திருக்கிறார் என்று அரசனை எல்லோரும் வரவேற்றார்கள், உபசரித்தார்கள். எல்லாம் நடந்தது. பரம ஆஸ்திகான அந்த அரசனும் பெருமாளை நன்கு சேவித்தான் ஆயிற்று. அதன் பின்னர் கோவிலில் இருந்து அப்படியே நகர்வலமாக அரசன் சுற்றி செல்கிறான். நாதமுனிகள் தன்னுடைய ஆசிரமத்தில் இருந்து கொண்டு அரசன் வந்து செல்வதை அவர் பார்க்கிறார். பார்த்தவுடன் நாதமுனிகளுக்கு அந்த அரசன் மீது பிரியம் உண்டாகிவிட்டது. அரசனை பார்த்தவுடன் அவருக்குள்ளே ஒரு பாவம், அவருக்குள்ளே ஒரு மாறுதல். அரசனை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்து விட்டார். இது என்ன விபரீதம்? நாதமுனிகளோ வைராக்கியசீலராயிற்று. அன்றொரு நாள் அரசன் சபையில் தேவகாலத்தில் சிறந்தவளான ஒரு பெண்ணுக்கும் மனுஷகாலத்தில் சிறந்தவளான ஒரு பெண்ணுக்கும் நடுவில் விவாதம் நடைபெற, இதில் தீர்ப்பு சொல்வதற்கு நாதமுனிகளுக்கு மட்டும்தான் சக்தி சாமர்த்தியம் இருக்கு, ஆகையால் அவர் வர வேண்டும் என்று எல்லோரும் அழைக்க, தான் அரச சபைக்கு செல்லுவது இல்லை. சபாபுஜங்கி, அரச சபையை பார்த்தால் பாம்பை கண்டார் போல பயப்பட வேண்டும் என்று நீதிநூல் வல்லுநர்கள் சொல்வதை போல நான் அந்த அரசபைக்கு செல்ல மாட்டேன் என்று மறுத்த நாதமுனிகளா என்று அரசன் பின்னால் செல்வார். இது என்ன விபரீதம்? உய்யக்கொண்டார் திருக்குறுகை காவலப்பன் முதலான சிஷ்யர்கள் நாதமுனிகளை தொடர்ந்து வந்து, சுவாமிகள் தாங்கள் அப்படி செல்வது கூடாது, எல்லோரும் பார்க்கிறார்கள். ஏதோ அரசனிடத்தில் காரியத்திற்காக, அந்த அரசனால் தங்களுக்கு ஏதோ பலன் உண்டாவதற்காகத்தான் அவர் பின்னே செல்வதாக எல்லோரும் நினைத்திருக்கிறார்கள், திரும்பி வாருங்கள் என்று சொல்ல, நாதமுனிகள் தன்னிலை மறந்தவராக ஒரு பரவச நிலையில் அரசனை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். ஒரு வழியாக சிஷ்யர்கள் அவரை ஒரு இடத்தில் நிறுத்தி, ஏன் சுவாமி இப்படி செய்யலாமா? இது விபரீத அனுஷ்டானம் இல்லையா? ராஜ்ய சுகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த அரசன் எங்கே? பரமைகாந்தி சார்வபௌமராக எம்பெருமானை தவிர்த்து மற்ற எதையும் எதிர்பார்க்காது, பரமாத்மனியோ ரக்தகா விரக்தகா அபரமாத்மனி, பகவானிடத்தில் அச்சஞ்சலமானதொரு காதல், அவனை தவிர்த்த மற்ற விஷயத்தில் பற்றற்ற ஒரு நிலையில் விளங்கக்கூடிய தாங்கள் எங்கே? எதற்காக தாங்கள் அவனை பின்தொடர்ந்து செல்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு நாதமுனிகள் தன் வசத்திற்கு வந்து, இதுவரையிலும் ஏதோ ஒரு லோகத்தில் சஞ்சரித்து வந்தார். ஏதோ ஒரு எண்ணம், அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு அவர் தன் திருமுக மண்டலத்தில் ஆனந்தத்தின் பூரிப்பாக தோற்றியது. ஒரு வழியாக தன்னிலைக்கு உணர்ந்தவராக சொன்னார், நான் அரசனை பார்க்கவில்லையப்பா. அங்கே அரசனை பார்க்கவில்லை, வேறு யாரை பார்த்தேன் தெரியுமா? திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே. திருவுடை மன்னரை காணில், நல்ல செல்வச் செழிப்பு மிக்கவனாக ராஜாவை பார்க்கும் பொழுது திருமாலை கண்டேனே, எனக்கு எம்பெருமானுடைய ஞாபகம் தான் உண்டாயிற்று. அவனை ராஜாவாக நான் பார்க்கவில்லை, இந்த தேசாதிபதியாக அவனை பார்க்கவில்லை. பின் நான் அவனை பார்த்தது
சாட்சாத் பரம்பொருளான சர்வேஸ்வரனாக நிற்கின்றதெல்லாம் நெடுமால். இதுதான் பாவசுத்தி. எல்லாவற்றையும் பரபிரம்ம ஸ்வரூபமாக பார்க்க வேண்டும். இதில் மிகச்சிறந்த வழிகாட்டியாக நமக்கு விளங்குபவர் வியாச மகரிஷியினுடைய திருக்குமாரரான சுக பிரம்மம், சுகாச்சாரியர். பிறந்தவுடன் வியாசருக்கு தான் குமாரராக ஜனித்தவுடன் பற்றற்றவராக இந்த உலகியல் இன்ப துன்பங்கள் தன்னை எதுவும் சம்பந்தப்படுத்திக் கொள்ள கூடாது என்று நினைத்தவராக யோகி ராஜராக யோகீஸ்வரராக தன்னை மறந்த நிலையில் அந்த சுகபிரம்மம் நேராக சூரிய மண்டலத்தில் வர்த்திக்கக்கூடிய பரமாத்மாவை நினைத்துக் கொண்டு பிரயாணம் செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது வியாசர் அவரை பின்தொடர்ந்து வந்து ஹே புத்திர சுக, ஹே புத்திர சுக திஷ்ட, ஹே சுக திஷ்ட என்னும் பொழுது அங்கிருந்த மரம் செடி கொடிகள் காடுகள் வனாந்தரங்கள் அனைத்தும் வியாசருடைய சப்தத்தை எதிரொலித்தனவாம். ஏனென்றால் இவை அனைத்திலும் அந்த சுகபிரம்மம் நிறைந்திருக்கிறார் என்பதை காண்பித்தனவாம். அதுபோன்று நாதமுனிகள் வைராக்கியத்தின் எல்லை நிலத்தில் நிற்கக்கூடியவர் ஒரு அரசனையா பார்ப்பார்? இல்லை. அவர் அங்கே கண்டது அரசன் வேஷத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மாவை. திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே. அந்த திருமாலை கண்டால் என்ன ஒரு ஆனந்தம் உண்டாகுமோ அந்த ஆனந்தம் தான் தனக்கு ஏற்பட்டது. ஆகையால் என்றோ தான் அரசனை பின்தொடர்ந்து சென்றேன் என்கிறார் நாதமுனிகள். இது நாதமுனிகளுக்கு புரியும். நம் போல்வார்களுக்கு எப்படி புரியும்? ஒரு சில நாட்கள் இப்படியே நடந்தன. உய்யக்கொண்டார், திருக்குறை காவலப்பன் முதலானவர்கள் நாதமுனிகளின் பிரேம பாவத்தை புரிந்தார்கள். ஆச்சாரியனுடைய மனோபாவத்தை புரிந்து கொண்டிருப்பவன் தானே சச்சிஷ்யன். அவர் உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை உணரத்தக்கதான இருப்பவன் தானே சச்சிஷ்யன். அந்த பாக்கியம் நாதமுனிகளுக்கு வாய்த்திருந்தது. ஒரு நாள் அரசன் வேறொரு காரிய நிமித்தமாக அங்கே வந்திருக்கிறான். அப்பொழுது யானை மீது அரசன் பவனி வரக்கூடிய காலம். பெரிய பட்டத்து யானை, அயோத்தி மாநகரத்தின் சத்ருஞ்சயன் என்னும் பட்டத்து யானையை போன்று பெரிய பிரம்மாண்டமான அந்த யானை. யானை மீது ஏற வேண்டும், ஏறி அமர்ந்து கொள்ள வேண்டும். யானையின் மீது ஒரு அம்பாரி, அதில் ஏறி அமர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அங்கே அரசனுக்கு அருகில் 2-3 சேவகர்கள் இருப்பார்கள். அந்த சேவகர்கள் கையிலாக கொடுத்து அரசன் தன் பாதத்தை எடுத்து அவர்கள் தோள்களிலோ அல்லது கைகளின் மீதோ அவர்கள் முதுகிலோ வைத்து ஏற வேண்டும் இல்லையா? அப்படி அரசன் ஏறுகிறான். இதையும் நாதமுனிகள் பார்த்தார், மோகத்தை அடைந்தார். என்ன சுவாமி, அரசனை பார்த்த பொழுதெல்லாம் மயங்கி விடுகிறார், இவர் உள்ளத்தில் என்னத்தான் உரைகிறது என்னும் சந்தேகம் உண்டாகிறது அல்லவா? அப்பொழுது நாதமுனிகள் தன் சிஷ்யர்களை அழைத்து ஒரு தத்துவத்தை உபதேசம் செய்தார். பார்த்தீர்களா, ஒரு ராஜா, இந்த ராஜாவுடையதான எல்லை மிகவும் குறுகியது. ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் என்று சொன்னால் கூட அது சோழ தேசத்து ராஜா என்றால் சோழ நாட்டின் எல்லைக்குள்ளே தான் அவருடைய ஆளுமை செல்லும். அதை அடுத்து பாண்டிய தேசத்தில் அவனால் காலெடுத்து வைக்க முடியுமா? அல்லது அவனுடைய ஆளுமை அங்கு செல்லுமோ? அந்தந்த ராஜா தன்னுடைய எல்லைக்கு உட்பட்டவனாய் இருக்கிறான். இருந்தால் கூட அவனை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? சார்வபௌமன், சக்கரவர்த்தி என்று கொண்டாடுகிறோம். உண்மையில் ஆராய்ந்து பார்த்தால் சார்வபௌமனும் இல்லை, சக்கரவர்த்தியும் இல்லை. இனி வரக்கூடிய ஆளவந்தார் சரித்திரத்தில் இந்த உண்மை தெள்ள தெளிவாக நமக்கு உரைக்கப் போகின்றது. ராஜாவை நாம் ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று கொண்டாடுகிறோம். எல்லா ராஜாக்களுக்கும் இவன் தலைவன். ராஜாதிராஜன் என்றால் பரமாத்மா ஒருவன் தானே, இவர்களிலேயே. ஆனாலும் அரசனிடத்தில் நமக்கு காரியங்கள் ஆக வேண்டி இருப்பதினாலே அவனை கொண்டாட வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம். நமக்கு பிடித்திருக்கிறதோ இல்லையோ அவனை ஸ்தோத்திரம் செய்ய வேண்டியதான ஒரு நிர்பந்தம். நாதமுனிகளுக்கு அது போன்று எதுவும் கிடையாது. அரசன் அழைத்த பொழுது கூட அரச சபைக்கு செல்ல மாட்டேன் என்றார். பின்னர் கூட இருந்த சிஷ்யர்கள் நிர்பந்தத்தின் பேரில் இந்த சத்சம்பிரதாயத்தினுடையதான வைபவம் உலகெங்கும் பிரகாசம் அடைய வேண்டும் என்னும் மனோபாவத்தினாலே அங்கு சென்றார். அரசன் மூலமாக நின்று போயிருந்த அத்தின உற்சவத்தை மறுபடியும் தொடங்கி வைத்தார். அவ்வளவுதான் நாதமுனிகளுக்கும் அரசனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அது தவிர்த்து அவர் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த அரசன் யானையின் மீது ஏறும் பொழுது அதை பார்த்து இவர் மோகத்தை அடைந்ததுடைய தாற்பயம் என்ன என்றால், இங்கேயும் சர்வேஸ்வர லட்சணத்தை நாதமுனிகள் கூறுகிறார். பகவான் சர்வேஸ்வரன், தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகரை படைத்தவன்,
நான்முகனை நாராயணன் படைத்தான், நான்முகனும் தான்முகமாய் சங்கரனைத்தான் படைத்தான் என்று ஆழ்வார்கள் தம்முடைய பாசுரங்களில் போற்றுதலுக்கு உரிய பரம்பொருள் எவ்விதம் பிரம்மருத்ராதிகள் தலையில் இவன் அடி வைத்து ஏறுகிறானோ அதுபோன்று இங்கே அரசனை பார்த்தாயா, சேவகர்கள் மீது அவன் பாதம் வைத்து ஏறுகிறான். ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி வர்ணிக்கப்படுகிறது. எல்லோருக்கும் துருவசுவாமியினுடைய சரித்திரம் தெரியும். பரம பாகவதோத்தமர், பெரிய மகாத்மா துருவன். சிறு வயதிலேயே உத்தமமான பகவத் பக்தி பரிபூர்ணராக பகவானை ஸ்தோத்திரம் செய்தவர். யோந்த பிரவிஷ்ய மமவாச்ச விமாம் பிரசுப்தாம் என்று உள்ளுக்குள்ளே சேவை சாதித்த அந்த பரம்பொருளின் அனுகிரகத்தினாலே அவரை ஸ்தோத்திரம் செய்தவர் மகாத்மாவான துருவசுவாமி. ஒரு காலமாயிற்று. அந்த காலத்தில் துருவமண்டலமாக பிரகாசித்தார். பின்னர் அவர் பரமபதத்திற்கு செல்ல வேண்டிய சமயம் வாய்த்தது. அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? சுகபிரம்மம் உருகி உருகி வர்ணிக்கிறார். அங்கே துருவன் பரமபதத்திற்கு விமானத்தில் ஏற வேண்டும். ஏறக்கூடிய சமயத்தில் யமதர்மராஜா ஓடோடி வந்து தலை சாய்க்க, பரமபக்தன் அவனுடைய திருவடி சம்பந்தம் தனக்கு கிடைக்க வேண்டுமே என்று யமதர்மராஜா ஓடோடி வந்து தலை சாய்க்க, யமதர்மராஜாவின் தலையின் மீது தன் பாதத்தை வைத்து துருவசுவாமி புஷ்பக விமானத்தில் ஏறினார் என்று வர்ணிக்கப்படுகிறது. எம்பெருமானின் அனுகிரகம் பெற்ற ஒரு சிறு பிள்ளைக்கே இத்தகையதொரு பெரும் பாக்கியம் கிடைக்கும் என்றால், இவர்கள் அனைவருக்கும் முதல் தனி வித்தாக விளங்கக்கூடிய பகவான் எப்படி இருப்பான்? அவனுடைய ஐஸ்வர்யம் எத்தகையது? அவன் ஐஸ்வர்யத்தின் ஒரு சிறு அனுகிரகத்தை பெற்ற அரசனே பாக்கியசீலனாக இருக்கும் பொழுது உண்மையிலேயே பரமாத்மா எத்தகையவன்? இவர்கள் தலையில் இவர்கள் மீது பாரத்தை வைத்து அரசன் ஏறுகிறான் என்றால், எம்பெருமான் பிரம்மருத்ராதிகளை கருவியாக கொண்டு இவன் ஆரோபணம் செய்வதைப் போல நான் பார்க்கிறேனே, என்ன பாக்கியம் எனக்கு, என்ன பாக்கியம் எனக்கு என்று வியந்து வியந்து அதனை கொண்டாடி சுவாமி நாதமணிகள் மோகத்தை அடைந்தார். அதைத்தான் கீழே சொன்னோம். நிற்கின்றதெல்லாம் நெடுமால். இதுதான் பக்தியினுடைய எல்லை, பராகாஷ்டை என்பார்கள் பெரியோர்கள். எதிலும் பகவத் தத்துவத்தை அனுபவிக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதிலும் பகவத் பிரேமையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாம் பார்க்கக்கூடிய அனைத்துமே எம்பெருமானுடையதான சம்பந்தம் பெற்றது என்னும் அந்த பாவ சுத்தி நமக்கு ஏற்பட்டது என்றால், உண்மையிலேயே நாதமுனிகள் போன்ற பெரியோர்களின் பரிபூர்ண கருணைக்கு நாம் இலக்கானவர்கள் என்பதை நன்கு உணரலாம். 12 காலம் யோகாபியாசத்தில் திளைத்த அந்த மகாத்மாவான நாதமுனிகள் தன் அவதாரத்தை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய காலமும் ஏற்பட்டது. இனி கலியும் கெடும் கண்டுகொண்மின் என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்ததற்கு இணங்க தான் பெற்ற பவிஷ்யத் ஆச்சாரியர் அவதாரம் செய்ய போகிறார் என்பதனையும் நாதமணிகள் உணர்ந்திருந்தார். ஆகையால் நல்லதொரு காலம் வாய்த்த பொழுது பரமாத்மாவிடத்தில் இந்த மனதை சமர்ப்பித்தவரான ஸ்ரீமன் நாதமணிகள் தேகத்தை விடுத்து பரமபதத்திற்கு எழுந்தருளினார். அந்த சரித்திரத்தை நாம் அடுத்து பார்க்கலாம்.